கடந்த சில நாட்களாகவே நம்மளோட மனநிலை எந்த நிலையிலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதை பற்றி பார்த்துட்ருக்கோம். முதல் 3 நிலைகளான உன்னில் குறை என்னில் குறைன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிற நிலை எல்லாமே வந்து ஃபீலிங் மேலே ஆதாரப்பட்டது. அடுத்த வர அந்த 4வது நிலை ஐ எம் ஆல்சோ ஓகே யூஆர் ஆல்சோ ஓகேன்றது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய நிலை கிடையாது. ஆனால் அது நம்ம திங்கிங் மூலமாக தான் அதில் அரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த எபிசோட்லேருந்து இந்த திங்கிங் பற்றி நிறைய பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். யோசிக்கிறதுன்றது தான் இருக்கிறதுலையே கஷ்டமான வேலை. இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யோசிக்கிற வேலை தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் ஓட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக ஓடிடுவீங்க. ஒரு 6 அடி பள்ளம் தோண்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக தோண்டிடுவீங்க. ஆனால் ஒரு 6 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தை பற்றி மாத்திரம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் 2வது நிமிஷத்துக்கு எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு எழுந்துருவோம். இல்லைனா என் மைண்ட் அப்படியே அலப்பாயுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காரணம் சொல்லி நம்ம வந்து அதுலேருந்து தப்பிச்சிருவோம். ஒரு மனுஷன் ஒரு நாள் முழுசா ஒரு வெளியில் நின்றுக்கிட்டு மூட்டை தூக்கி இல்லை வீடு கட்டி உடம்ப வருத்தி அவன் வந்து ஒரு வேலை செய்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ கூலி கொடுப்பாங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு நாளெல்லாம் கஷ்டப்பட்டா கூட. ஆனால் அதுவே ஒரு 3 நிமிஷம் ஏசி ஹாலில் உட்காந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு டெசிஷனை எடுத்துட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் தன்னோட கையொப்பத்தை ஒரு மனுஷன் இட்டான்னா அதுக்கு பல கோடிகள் கூட விலையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விலை மதிப்பு மிக்கது அந்த முடிவுக்கான விலை. அந்த முடிவை ஆனால் அவன் எடுத்தது யோசிச்சதுனால மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த யோசிக்கிற கலை அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. ஆனால் அந்த கலையை மட்டும் நம்ம யாருமே பழகிறதே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம பழக்கிறது கிடையாது. ஒரு குழந்தை ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் எடுத்த உடனே அந்த டீச்சர் வந்து அதுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எல்கேஜி ரூமில் இருக்கட்டும், இல்லை யூகேஜியாக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே கண்டிப்பாக ஞாபகம் வரும். முதல் லெசன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ். உதட்டு மேலே கை வச்சிருக்கணும், பேசாத யோசிக்காத அப்படின்ற ஒரு தாட்டை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோமே தவிர யோசி அப்படின்றத யாருமே கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த யோசிக்கிற கலை தான் இருக்கிறதுலையே கஷ்டமான கலை. ஆனால் இந்த கலையை தான் எல்லாரும் பழகணும். ஏன்னா ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை ஒருத்தன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் தன்னோட வாழ்க்கையில் அவன் இருக்கிற நிலை அவனுக்கு பிடிக்காம இன்னும் பல மடங்கு அவன் போகணும்னு நினைச்சாலும் உணர்ச்சிகள்லேயே உழன்றுகிட்டு இல்லாமல் அந்த யோசனைக்கு அப்படின்றது வந்து போக வேண்டியது ஒரு கட்டாயம். இந்த நாளும் நல்லவை நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வந்து பலவிதமான சிந்தனைகளுக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், உங்களை பழக்கணுன்றது தான் இந்த சேனலோட என்னோட ஆசை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஓகே யூஆர் ஓகே அப்படின்னு அந்த சிந்தனை வரத்துக்கு சிந்திக்கிறதுன்றது முக்கியம். சிந்திக்கிறதுன்றது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கேள்வி கேட்கறதுலேருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு உலக அளவில் நடக்கிற ஆராய்ச்சிகளில் ஒரு மனிதன் ஒரு நாட்டு மனிதர்கள் பற்றியும் ஒரு சமுதாயம் இயங்குற விதங்களையும் பார்க்குறப்போ கேள்வியே கேட்காத சமுதாயம் எந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்திய சமுதாயத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ரேங்கா. ஏன்னா நம்மளோட இதுலேயே வந்து பெரியவங்களை கலாச்சாரத்துக்கு வந்து மரியாதை கொடு, உனக்கு வந்து நீ இப்படி தான் வாழணும் அப்படின்ற கோட்பாடுகள் நிறைய இருக்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும்னு எடுத்துக்கிட்டு ஏன் அப்படின்ற கேள்வியே நம்ம கேட்கறது இல்லை. அதனுடைய பின்விளைவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மனித சந்தோஷம் ஹாப்பினஸ்ன்றது வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான். நம்மள வெற்றிக்கு பின்னாடி நம்ம ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறோம், காசுக்கு பின்னாடி ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறோம், சந்தோஷத்துக்கு பின்னாடி ஓடுறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கும். ஏன்னா இதுதான் என் வாழ்க்கை, இவ்வளோதான் நான் அப்படின்றத வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சிந்திக்கவே விடாத மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆர் கல்ச்சர் ஹேஸ் ப்ரோக்ராம்ட் அஸ். இது வந்து நம்மளை தாழ்த்தி பேசுறதுக்காக நான் சொல்லலை. நம்மளோட இது சைடில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தால் கூட அதை விட நிறைய ஒரு சில நெகட்டிவ்ஸும் நம்மளுக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டாதான் நம்மளோட ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால் அடைய முடியும். ஸோ இந்த கேள்விகள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எதை கேட்கணும், எல்லாத்தையுமே கேள்வி கேட்டாதான் நம்ம வந்து என்ன வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்கே போய்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து நினைக்கிறதெல்லாம் உண்மைதானா இல்லைனா நம்ம வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கிறோமா, குருட்டுத்தனமாக யோசிக்கிறோமா அப்படின்றதெல்லாம் கேள்விக்கு வெளிச்சத்துக்கு வரும். இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்திருந்தாங்க, இவங்க வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கிறாங்க. இவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சம்பாதிக்கிறேன்.
உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குதுங்களா? உடம்பு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விவாகரத்துன்ற ஒரு விஷயம் நடந்ததுக்காக என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து சிந்தனைன்றது இல்லை, வெறும் உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த உணர்ச்சி ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நம்மளுக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு கருத்து என்னன்னா, விவாகரத்து ஆயிடுச்சுன்னா இல்லை வாழ்க்கை துணை இல்லைன்னா எனக்கு வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். ஆனால் இந்த எண்ணம் வந்து எந்த அளவுக்கு நிஜம் அப்படின்றத வந்து நம்ம கேள்வியே கேட்கறது கிடையாது. ஏன் வாழ்க்கை முடிஞ்சு போகணும்? ஏன் அங்கே ஒரு புது வாழ்க்கை தொடங்கக்கூடாது? ஏன் நம்மளோட ஒரு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம்ன்றது வந்து ஒரு மனிதரை சார்ந்து இல்லை ஒரு ஒரு பார்ட்னரை சார்ந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏன் நினைக்கிறோம்? இந்த கேள்விகள் எல்லாம் மனசுல வரவிடாம ஒரு டிப்ரெஷன் இல்லை இந்த ஒரு மன அழுத்தம் அப்படின்றதுலயே இந்த நபர் வந்து ஒரு 3-4 வருஷம் வந்து வாழ்க்கையை கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, எந்த மாதிரியான ஒரு பிரமைக்குள்ள இல்லை ஒரு மாய உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இந்த மனுஷிக்கு மாத்திரம் மனசுக்குள்ள என் லைஃப்ல என்ன நடந்தா என்ன, எது நடக்கலனா என்ன, நானும் ஓகே தான், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஓகே தான், அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து இன்னொரு ஒரு 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 பக்கம் இல்லை ஒரு அத்தியாயம் வந்து துவங்க ஆரம்பிக்கும். ஆனால் நான் பின்னாடி பார்த்து பார்த்து என்னோட வாழ்க்கை மாத்திரம் சீரழிஞ்சு போச்சுன்ற அந்த ஒரு எண்ணத்தை மாத்திரம் நான் எனக்குள்ள திரும்ப திரும்ப வரவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அங்கே யோசனை இல்லையே, வெறும் உணர்ச்சி மட்டும்தானே இருக்கு. ஸோ இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நீங்கள் எங்கே சிந்திக்க ஆரம்பிக்கணுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் சிந்திக்க ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான ஒரு தேங்கிய குட்டை சிந்தனை மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டு இருப்பீங்கன்றது மாத்திரம் எனக்கு தெரியும். ஏன்னா மனசோட இயல்பே அப்படிதான். ஸோ இன்னைய நாள் ஒரு கேள்வி கேட்குற நாளாக உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு ஆசையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடக்கத்தை நம்ம நாளைக்கு திரும்பவும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.